பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு இந்த அருமையான புதிய நாள் காலைகளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக ஒரு நாளும் புது புது வார்த்தைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். எரேமியா ஊழியத்துக்கு அழைக்கப்படும் பொழுது அவன் ரொம்ப பயந்து கொண்டிருந்தான். சிறு பிள்ளை என்று சொன்னான். எனக்கு பேச தெரியாது என்று சொன்னான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையை நான் சொல்ற வார்த்தை நீ சொல்லும் பொழுது உனக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவாங்க, யுத்தம் பண்ண கூட வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, காரியங்கள் பண்ண, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் வரும், ஆனா மேற்கொள்ளுதல் வராது. உன்னை அழிக்க முடியாது. யுத்தம் வரும், இயேசு சொன்னது போல உபத்திரம் வரும், ஆனா நீங்க எரிச்சுவீங்க, ஜெயம் எடுப்பீர்கள். அந்த உபத்திரத்தோடு நீங்கள் ஆக்கி இருப்பீர்கள். நீங்க உபத்திரம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதே போலதான் இங்க சொல்றாரு, அவர்கள் விரோதமாய் வருவார்கள். இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சா பயந்து கொண்டிருந்தான். ஊழியத்துக்கு, இந்த தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்றதுக்கு இவனுக்கு ஒரே பயம். நீங்க ஒரு 7-8 வசனங்கள்லாம் 6-7-8 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பயப்படுகிறதை குறித்து பார்க்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நீ விரோதமாய் யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் மேற்கொள்ள மாட்டார்கள்னா, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னுடனே இருப்பதுனாலே அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னை இருப்பதுனாலே நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த நாளில் உங்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பயந்து கொண்டிருந்த எரேமியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு பாருங்க, இந்த யுத்தம் பண்றதுக்கு பல பேர் இருக்கிறார். எப்பக்கத்துல நெருக்கம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். நெருக்கம் மேல நெருக்கம். எனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆள் இல்லை. பவுல் சொல்லும்போது சொல்றான், நான் ஒரு நிர்பந்தமான மனிதன். காரணம், நான் செய்ய நினைத்ததை செய்ய முடியும். அவன் சரீரத்தை பறிச்சு அவன் சொல்றான், செய்ய வேண்டாங்கிறத நான் செய்யறேன். எனக்கு அது துளியனும் எனக்கு ஆசை கிடையாது, ஆனா அது செஞ்சுட்டே இருக்கு. எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்னை மேற்கொள்ளும்படி வருகிறது. ஆனாலும் பாருங்க, அவன் என்ன செய்ய மேற்கொண்டான். காரணம், ஆண்டவர் கொடுக்கிற பலம். இந்த உலகத்தில் அப்படித்தான் பாருங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய பலம் ஒன்றும் இல்லை. எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நம்ம ரொம்ப பலசாலி நினைக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. பலம் குறைந்த பலம். அதனால சொல்றான், நான் உங்களுடைய வார்த்தையை சொல்லும் போது ஜனங்கள் வருவார்கள், எனக்கு விரோதமா பேசுவாங்க, அடிப்பாங்க, என்ன பண்றது? பயந்து நீ சிறு பிள்ளையா இருக்கிற, எனக்கு பேச தெரியான்னு சொல்லாத, நான் உன்னோடு இருந்து பேசுவேன்னு சொன்னார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறதா? என்னால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் எனக்கு என்னோட பெரியவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், எல்லா இடத்துல அவர்கள் பெரிய ஆளா இருக்கிற, என்னால் முடியாதுன்னு நீ சொல்லுகிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு விரோதமாக எழும்ப, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பொழுது ஒன்றும் அணுகாது. ஏன்? என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னே இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனத்தை? அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்ன சொன்ன வார்த்தை. இயேசு பிறந்து அவர் மரித்து உயிரோடு வந்த பிறகு அதே வார்த்தையை சொன்னார். மத்திய 28:18-19 படிக்கும் போது என்ன சொல்லப்படுறது? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். எதற்கு தெரியுமா உங்களோடு இருக்கிறேன்? உன்னை ரட்சிக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, நீங்கள் சோர்ந்து போன நேரங்கள்லாம் உங்களை தூக்கி எடுக்கும்படி நான் உங்களோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன தெய்வம் உலகத்துல யாருங்க? நான் உங்களோடு இருக்கிறேன், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, நற்செய்தியை சொல்லுங்க, குட் நியூஸை சொல்லுங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒன்றும் பயப்படாது, ஒருவனும் மேற்கொள்ள மாட்டான். கர்த்தர் ஒருவர் நம்மோடு இருந்தா போதும், உலகமே நமக்கு ஆப்போசிட், பிரச்சனை இல்லை. யுத்தம் கர்த்தருடையது, அவர் யுத்தம் பண்ணுவார்.
நம்ம சும்மா இருப்போம். அதனாலதான் நீங்க பயப்படாதே என்று அவனை பார்த்து சொல்றாரு, இது அவன் என்ன செய்யாத, மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு 1000 பிரச்சனை வரலாம், ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல எல்லாம் கடந்து வந்துட்டோம், எல்லாம் போயிடுச்சு, உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த வருஷம் கடைசி ஆயிடுச்சு, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல, பிரயாசப்பட்டது ஒன்றும் வாய்க்கல, பயப்படாதீங்க, நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடனே கூட இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த காலைகளிலே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிரச்சனையா மேல பிரச்சனையா, கஷ்டத்தின் மேல கஷ்டம், எப்பக்கமும் நெருக்கமா, வசனம் சொல்லுது உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட. இதே வார்த்தை தான் கர்த்தர் பவுலை பார்த்து சொன்னார். ஒருக்கா பவுலுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி அவனை அடித்து காயப்படுத்தி அவன் செத்து விட்டான்னு சொல்லி தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டான், செத்துட்டான்னு சொல்லிட்டு போட்டான். ஆனா ஆண்டவர் அவரை சாக விடவில்லை. அவர் கூட இருப்பதுனால அவங்க எல்லாம் போன பிறகு இவன் எழும்பி அவனுடைய வேலையை பார்த்து அடுத்த ஊழியத்து காலத்தை அடுத்த ஊருக்கு அவன் சென்று கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்ததுனால. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. நீங்கள் பயந்து போகாதீங்க. உங்களை ரட்சிக்கும்படி மாத்திரமல்ல, எல்லாம் வரும், மேற்கொள்ள மாட்டாங்க, ரட்சிக்கும்படி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் பேர் இம்மானுவேலன். இன்றைக்கு உங்களை பாதுகாத்து அரவணைத்து நடத்துவார். இந்த வருஷத்துக்கு கடைசி நாள் நடத்துகிறவர் வரப்போற புதிய வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படி இந்த கால வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போயிறார். உங்களுக்காக எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்காக எதிர்காலத்தின் வாழ்க்கை இருக்கிறது, ஒரு ஊழியம் இருக்கிறது, ஒரு உங்களை குடும்பத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கால வேளையிலே ஆண்டவரே நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன், வருவார், உனக்கு விரோதமாய் வருவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள் சொல்லியிருக்கிறேன்ப்பா. நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீராப்பா. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துங்க. அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன அதே வார்த்தை நீர் எங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்க ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் உடையட்டும், எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நீ அவர்களோடு இருந்து அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் இந்த காலங்களிலே மாறி போகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்த அற்புத நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு என்று விசுவாசிங்க, நம்புங்க. அது காலடி முன்னை ஒரு அடி எடுத்து வச்சுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாசம் மூலமாக சந்திக்க வரலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க.